விளவும் கூட நீங்க எடுத்துக்கொள்ள. விஜயதரன் எம்எல்ஏ தன்னை முன்னிறுத்தின கட்சிக்கு உண்மையா இல்லாமல் வெளியே போகும். அப்ப பெந்தகோஸ்தே அமைப்புல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அத்தனை நேர்மைகளும் சரி செய்யப்படும் சொல்ல வரீங்களா? அத்தனை நேர்மைகளும் சரியாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மக்களுக்கு தகுதியான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரேயர் பிரின்ஸை நிலைநிறுத்தி அரசியலுக்குள்ள வலுவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு தேவையான நபர் என்றே பிரேயர் பிரின்ஸ் அவரை கருதுவதால் நிலைநிறுத்தும். இப்ப அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ அதற்குரிய அவசியமாகிறது. இந்த இடைத்தேர்தலுக்கு நீங்க யார முன்னிறுத்த விருப்பப்படுறீங்க? இந்த இடைத்தேர்தலுக்கு அப்ப காங்கிரசும் இதுல தவறு செய்து இருக்கிறதா பார்க்க அவர் செய்திருக்கிறது. காங்கிரஸ் தனக்கு எதிராக பிஜேபியை குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது முதலாவது தங்கள் கட்சியை சுய பரிசோதனை கூட செய்யாத அளவிற்கு தான் காங்கிரஸ் வளர்ந்திருக்கிறதா? அப்பட்டமாய் பார்க்கிறோம் இல்லையா? இதை பார்க்கிற ஒருவர் என்ன சொல்லுவார்? விலை போகிறார்களே எம்எல்ஏக்கள் இன்றைக்கு. விஜயதாரணி அவர்கள் விலை போய்விட்டார். அவர்கள் விலை போனார்களோ இல்லையோ, அப்ப காங்கிரஸ் தலைமையில் குற்றம். காங்கிரஸ் தலைமையில் குற்றம் இருக்கிறதா என்பதை அவர்கள் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? நிதானிக்க வேண்டும். என்ன சார் நீங்க காங்கிரஸையும் மிரட்டுறீங்களே? நான் மிரட்டவில்லை, நான் கருத்தை சொல்லுகிறேன். ஊழல் பிசாசுக்களை எல்லாம் ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சாக்கடை இருக்கிற இடத்தில் கிளியர் பண்ண ஒரு ஆள் என்ன செய்யணும்? இறங்கி தானே ஆகும். எல்லாரும் மூக்க புத்திட்டு போனா என்ன இருக்கும்? இத்தனை நாட்களா நாரலன்றது தெரியலையா? இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பாஸ்டர் ஜான் சிரில். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கிறிஸ்தவத்துல எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் கூட முக்கியமா பார்க்கப்படுறது CSI, RC, பெந்தகோஸ்தே. இந்த அமைப்பின் கீழே தான் பல்வேறு பிரிவுகளை பார்க்க முடியுது. அதுல நீங்க பெந்தகோஸ்தே ஃபாதரா இருக்கிறீங்க. முதல்ல இந்த 3 அமைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க எப்படி இந்த பெந்தகோஸ்தே ஃபாதரா நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நேயர்களுக்கு வணக்கம். நீங்க அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே ரோமன் கேத்தலிக், CSI என்கிறதான பரவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனால் பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத விஷயம். ஆனால் பெந்தேகோஸ்தே அமைப்பு என்பது கிறிஸ்தவத்தினுடையதான அஸ்திபார அமைப்பு. வேதாகமத்திலே அப்போஸ்தல நடபடிகள் என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த அப்போஸ்தல நடபடிகளிலே பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தைக்கு பொருள் 50 என்று பொருள். 50 என்றால் இயேசு கிறிஸ்து பரமேறி போன 50வது நாள். அந்த பரமேறி போகும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து விட்டு போனார். என்ன வாக்குத்தத்தம்னா, நீங்க எருசலேமில் காத்திருங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணி போனதை இவர்கள் நம்பி எருசலேமிலே காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 40 நாள் உயிரோடு எழும்பி உயிருள்ளவராக தன்னை திருஷ்டாந்தப்படுத்தி அவர் எருசலேமிலே ஒலிவ மலையிலிருந்து பரிமேறி போகிறார். அதற்கு பிற்பாடு 10 நாட்கள் இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த 10வது நாள் இயேசு கிறிஸ்து சொன்னது போலேயே இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பரத்திலிருந்து தேவன் ஊற்றி கொடுத்தார். அந்த ஆவியானவரை நாங்கள் உன்னதத்தின் ஆவியானவர் என்று சொல்லுவோம். அவர்கள் கூடியிருந்த அந்த அறையை நிரப்பின உடனே 5 புலன்களிலும் ஒரு தொடுதல் உண்டானது. 5 புலன்களிலும் கண்ணால் பார்த்தார்கள், புறாவை போல அவர் இறங்கி வருகிறது. காதால் கேட்டார்கள், இடிமுழக்க சத்தத்தை கேட்டார்கள். ஒரு பெரிய காற்று, அந்த காற்றை உணர்ந்தார்கள். அவருடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் தொட்டார். நாவை தொட்ட உடனே நடந்தது, அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள். இந்த காரியம் நடந்த உடனே பேதுரு எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு நீங்களும் காத்திருந்து இதே பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். இந்த காரியத்தை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறவர்கள் தான் இந்த பெந்தேகோஸ்தே காரர்கள். இந்த பெந்தேகோஸ்தே அமைப்புல இன்றைக்கு நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அசம்பிளிஸ் ஆஃப் காட், அது பிரபலமான ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்திலே தான் நான் விளவங்கோட்டிலே அருமனை என்கிற பகுதியிலே சபை போதகராக, ஊழியராக நான் அங்கே இருக்கிறேன். அதே போல CPM இருக்கிற த பெந்திகோஸ்டல் மிஷன், சிலோன் பெந்தேகோஸ்தே மிஷன். அதே போல IPC, கிருபாசனம், ஃபுல் காஸ்பல், நல்ல மேய்ப்பன்,
இப்படி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. உலகளாவிய ஸ்தாபனமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 20ஆம் நூற்றாண்டிலே இந்த பெந்தேகோஸ்தே அமைப்பானது மிகவும் பிரபலமாக பேசப்படுகிறது. சரி, இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க பெந்தகோஸ்தே அமைப்பு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல வரும் பொழுது இது நிறைய ஆண்டு காலமா இருக்கிறதா? இதே ஒரு முரணா இருக்கே சார். இது வெளியில இவர்கள் தங்களை வெளிப்படுத்த விரும்ப மாட்டார்கள், பிரபலமாக்க விரும்ப மாட்டார்கள். பெந்தேகோஸ்தே அமைப்பினர் அவர்கள் தாங்கள் உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்வதை அவர்கள் வெளியே காட்ட விரும்ப மாட்டார்கள். ஆனால் சமீப காலத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இவர்கள் மிகவும் பிரபலமாக அறியப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு மாலவி தேசத்தினுடைய பிரசிடண்டா இருக்கிறவர், தற்போதைய பிரசிடன்ட் லாசரஸ் செகுவேரா, அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காடினுடைய சூப்பரண்டா இருந்தவர். அதே போல டொனால்ட் ட்ரம்ப், ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் இந்த இவாஞ்சலிக்கல் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸோட நல்ல தொடர்புள்ள ஒரு பிரசிடண்டா இருந்தவர். அவருக்கு கீழே வைஸ் பிரசிடண்டா இருந்தவர் மைக் பென்ஸ். அவரு ரோமன் கேத்தலிக்ல இருந்து வெளியே பெண்டிகாஸ்டலில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டவர். அதனால அவருக்கு அவருடைய தாயாருக்கும் மனக்கசப்புகள் வந்ததா கூட நம்ம பார்க்க முடியும். இவ்விதமாக சவுத் கொரியா நாட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலேயே 10 lakhs மெம்பர்ஷிப் கொண்ட ஒரு பெரிய சபை பெந்தேகோஸ்தே சபை. ஏன்னா இந்த காலநிலைகள் பெந்தேகோஸ்து சபையினுடைய அந்த முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் இப்பொழுது உணர்ந்திருக்கிறது. அதான் நீங்க சொல்ற மாதிரி பெந்தகோஸ்தே அமைப்புல இருக்கிற பலருமே ஒரு முக்கியமான பதவிகள்ல இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்துல உயர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்க ஒரு சமுதாயத்திற்கு கேடான காரியத்தை என்ன செய்வதில்லை, சொல்லுவதில்லை, அன்பை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து அன்பானவர், இயேசு கிறிஸ்து வெளிச்சமானவர். நாங்களும் சமுதாயத்திலே வெளிச்சமா இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோம். இப்பொழுது சமீப காலத்துல இவர்களுடைய தேவையும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அரசியலில் இன்றைக்கு தூய்மை கிடையாது, அரசியலில் இன்றைக்கு நேர்மை இல்லை. உதாரணத்துக்கு விளவங்கோட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. விஜயதரணி எம்எல்ஏ அவர்கள் காங்கிரஸில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியில் அவர் 3 முறை என்ன செய்திருக்கிறார், அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். திடீரென்று அவர் என்ன செய்கிறார், தன்னை முன்னிறுத்தின கட்சிக்கு உண்மையா இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், வெளியே போகிறார். உண்மை இல்லாமல் என்ன செய்கிறார், வெளியே போகிறார். அந்த சூழ்நிலையில ஒரு நல்ல பெந்தேகோஸ்தே இல்லைனா நல்ல உண்மை உள்ள தெய்வத்திற்கும் பயந்து மனுஷனை நேசிக்கிற நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப இன்றைய கால ஆட்சியில எந்த ஒரு நேர்மையும் இல்ல, உண்மையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நேர்மை இல்லாதது வெளிப்படையாக தெரிகிறது. அப்ப பெந்தகோஸ்தே அமைப்புல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அத்தனை நேர்மைகளும் சரி செய்யப்படும் சொல்ல வரீங்களா? அத்தனை நேர்மைகளும் சரியாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு வாய்ப்பாக இதை என்ன செய்ய முடியும், கருதலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நீங்க முதல்ல சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஆர்சியில இருந்து பிரிஞ்சு பெந்தகோஸ்தேக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எதற்காக பெந்தகோஸ்தேவை நோக்கி வரணும்? பெந்தகோஸ்தில சரியான காரியத்தை நாங்கள் போதிக்கிறோம், சத்தியத்தை போதிக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், எங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே பிரிவில் ஒருவர் வர வேண்டும் என்றால் அவர் முதலாவது மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்புதலை நாங்கள் பேசுகிறோம். இது மதமாற்றத்தை குறித்து பேசவில்லை. ஒருவர் மனம் திரும்பி அவர் வரும் பொழுது தான் செய்த பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்து அவர் அந்த பாவத்திலே தொடர முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்து இந்த தூய்மையான, இந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த எனர்ஜி, அதை நாங்கள் ஒரு நபராக பார்க்கிறோம். அவரை பெற்றிருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருந்தால் அவன் பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அப்பொழுது இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, மதமாற்றம் அப்படின்றத தாண்டி ஒரு மதத்திலே, அதாவது கிறிஸ்தவத்திலே எதற்காக இத்தனை பிரிவு? கிறிஸ்தவத்திலே இது பிரிவாக நாம பார்க்க முடியாது. கிறிஸ்தவத்திலே இது ஒரு கிறிஸ்தவத்தை இயக்கி கொண்டிருப்பதே பெந்தேகோஸ்தே அமைப்புதான் என்று நாங்கள் தனித்துவமாக கூற முடியும். ஆர்சி சிஎஸ்ஐ விட பெந்தகோஸ்தே தான் உயர்ந்த அமைப்பினர் சொல்ல வரீங்க. உயர்ந்த அமைப்பினர் என்கிறதான ரீதியில் கொண்டு வரல. அடிப்படையாக நாங்கள் சத்தியத்தை போதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம். ஜனங்களை தெய்வத்துக்கு நேராக நாங்கள் என்ன செய்கிறோம், வழிகாட்டி விடுகிறோம்.
ஆர்சி சிஎஸ்ஐ இருக்குல்ல, இந்த 2 அமைப்பை விட பெந்தகோஸ்தே உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வரீங்களா? 2 அமைப்பை விட உயர்ந்தது என்கிற அந்த கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு எதை சரியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், சமுதாயத்திற்கு எது தேவை, தற்போதைய சூழ்நிலை நேர்மையானது தேவை, உண்மையானது தேவை, ஒழுக்கமானது தேவை. அந்த ஒழுக்கமான நீங்க பெந்தேகோஸ்து எங்களுடைய சபைகளிலே வந்து பார்த்தால் நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஆளுடைய தவறை நாங்கள் என்ன செய்கிறோம்? சுட்டி காட்டுகிறோம். இன்றைக்கு சமுதாயத்திலே தவறை சுட்டி காட்டாமல் இருக்கிறதுனால் இருக்கிற விளைவுகள் ஏராளம். நம்ம ஒரு அடுத்த தலைமுறையை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பெந்தகோஸ்தேல எத்தனை தவறுகளை சுட்டி காட்டி என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடந்தது? எங்களுடைய சமுதாயத்தில் இன்றைக்கு மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை, பிறரை நேசிக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்திற்காகவும் ஜெபித்துதான் விடுதலை பெற வேண்டும். தெய்வத்தை தான் நோக்கி, தெய்வம் அவர் தருகிற விடுதலைக்காக காத்திருக்க வேண்டும். எங்களுடைய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்துல நிறைய பரிசுத்தவான்கள் எழும்பி இருக்கிறார்கள். இப்பொழுதும் கல்லடி மாமுடி என்கிற ஒரு இடத்தில் மலவளை ஆதி பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லுகிறோம். நீங்கள் அந்த சபைக்குள்ள போய் பார்த்தால் அந்த சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற அனைவரும் பெந்தேகோஸ்தேக்காரர்களா இருப்பார்கள். அவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தாலோ, அவர்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை வந்தாலோ, திருமணத்துல பிரச்சனை வந்தாலோ, அவர்கள் நேரே அங்கே இருக்கிறதான அந்த பெந்தேகோஸ்தே ஐயாவினிடத்தில் போவார்கள். அவர் வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே சொல்லுவதை என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். அப்படி கேட்கிறதுனாலே அநேக வழக்குகளுக்கு இவர்கள் விடுபடுகிறார்கள். அநேக அடிதடி பிரச்சனைகளுக்கு இவர்கள் விடுபடுகிறார்கள். சமாதானத்தை கைக்கொள்ளுகிறார்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு ஏதாவது குறைபாடுகள் உண்டானால் இவர்கள் மன்னிக்கிறார்கள். இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் இருக்கிறதுனால நம்ம எதிர்மறையாகவே நம்ம கண்ணுக்கு புலப்படாமலே ஒரு நல்ல சமுதாயம் என்ன செய்கிறது? உருவாகி கொண்டிருக்கு. சரி, இப்ப எனக்கு இதுல இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்து கிறிஸ்தவத்துல அதுலயும் முக்கியமா பெந்தகோஸ்தேல வந்து சேரணும் அப்படின்னா என்ன விதிமுறைகள் இருக்கு? பெந்தேகோஸ்திலே ஒருவர் வந்து சேர வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே பாவமற்றவராக வந்த ஒரே ஒரு தெய்வம் உண்டென்றால் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வேறு ஒருவரும் அப்படி என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அவரை உள்ளத்திலே விசுவாசித்தால் மட்டும் போதாது. விசுவாசித்த உடனே என்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அவர் சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார். அதை உள்ளத்தில் என்ன செய்யணும்? விசுவாசித்து பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது அவர் அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார் என்கிறதான உணர்வு உள்ள வந்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பரலோகம் உள்ள வந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். அதைத்தான் நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற உடனே அவர்கள் மனம் திரும்பினதுக்கு அடையாளமாக செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும். நீங்கள் வேத வசனத்துல கூட உதாரணமாக சகேயு என்கிற ஒரு நபரை பார்க்க முடியும். அந்த சகேயு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அநியாயமாய் வாங்கினதை நாலத்தரையா திரும்பி கொடுக்கிறேன். ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர், நான் இனி அநியாயம் செய்யவில்லை, செய்த அநியாயத்தை நான் சரி பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சரி பண்ணுமோ அந்த இடத்துல நல்ல சமுதாயம் உருவாகிறது. அப்படி அந்த பாவங்களை சரி செய்த பிற்பாடு அவர் இந்த பரிசுத்தாவியை என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பதாக அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் தண்ணீரில். அவர் எதற்காக மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார் என்றால், என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் என்ன செய்து விட்டது? முடிந்து போனது. நான் இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழப் போகிறேன். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத வாழ்க்கை, பிறருக்கு நன்மை பயக்கிற வாழ்க்கை, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கையை நான் தொடரப் போகிறேன். இதற்கு முன்னாடி நான் பாவியா இருந்தேன். நான் எனக்கு தெரிந்த நிறைய குடிகாரர்கள் மாறி இருக்கிறார்கள், நிறைய ரவுடிஸ் மாறி இருக்கிறார்கள், கொலகுற்றம் செய்தவர்கள் மாறி இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மாற்றினது யாரு? இந்த இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். இதை நாங்கள் ஆணித்தரமாக என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். இதை சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகிறது. அந்த மனமாற்றத்தை தான் நாங்கள் அதிகமாக எம்பசைஸ் பண்ணுகிறோம். சரி, இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது இப்போ இந்துக்கள் மாறுறது சரி, கிறிஸ்தவத்திலேயே ஆர்சி அமைப்பினர் வந்து பெந்தகோஸ்தேவா மாறணும் அப்படின்ற முடிவு எடுத்தாங்கன்னா அதை எப்படி நீங்க வழிமுறைகள்? இதே வழிமுறை தான். அவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே முழுகல் ஞானஸ்நானம் பெற வேண்டும்.
இப்ப ஞானஸ்நானம் அப்படின்றதுதான் இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஆமா, அவர்கள் பப்ளிக்காக போய் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை மொத்தத்தில் என்ன செய்கிறார்கள்? சாகடிக்கிறார்கள். இனி நான் ஒரு புதிய வாழ்வை. நான் கூட ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ரோட்டில் நடந்துதான் போனேன். என்ன நடத்தி தான் கூட்டிட்டு போனாங்க. அப்போ சுற்றி இருந்த ஆட்கள் பார்ப்பார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவன் இனி பழைய வாழ்க்கை வாழ மாட்டான், இனி நல்லா வாழ போறான், திருந்தி வாழ போறான் அப்படின்னு சமுதாயமே என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் அப்படி பப்ளிக்காய் போய் எடுக்கிற ஞானஸ்நானங்களை பார்ப்பது அரிது. ஆனால் நான் விசுவாசிக்கிறது, நான் நம்புகிறதும், ஒரு சமுதாயம் இப்படி மொத்தத்துல போய் நாங்க இனி பழைய வாழ்க்கை வாழ மாட்டோம், புதிய வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானஸ்நானம் எடுத்த அந்த சமுதாயம் எப்படி அருமையா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கு. இப்ப பெந்தகோஸ்தே அமைப்புக்கு மக்கள் கிட்ட என்ன சார் தேவை? பெந்தேகோஸ்தே அமைப்புக்கு மக்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றுமில்லை. மக்களிடத்தில் ஏற்கனவே மக்கள் எங்களிடத்தில் எங்களுடைய வாழ்க்கை தரங்களை பார்க்கிறார்கள், எங்களுடைய உண்மையான நிலையை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்காக உதவி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை இந்த விளவங்கோடு போன்றதான தொகுதிகளில் வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல பெந்தேகோஸ்தே அனுபவத்தை சார்ந்த ஒருவருக்கு நல் வாய்ப்புகள் கொடுத்தால் அந்த சமுதாயம் என்ன செய்யும்? முன்னேறும், இன்னும் நல்ல ஒரு நல்லிணக்கமாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. நீங்க சமுதாயம் முன்னேறும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்பிக்கை அப்படின்றது குறைந்துட்டே வர்ற மாதிரி இருக்கே சார். இப்பொழுது சமீபத்துல கூட வெளிவர பல காணொலிகளை பாக்குறோம். மூளைச்சலவை செய்யப்படுறதா ஒரு குற்றம் இருக்கு, மதம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேரு வற்புறுத்துறதாவும் சில வழக்குகள் இருக்கு. இதற்கெல்லாம் நீங்க என்ன சார் பதில் சொல்ல வரீங்க? இது அறியாமையினால சொல்றது. நீங்க இப்ப என்னோட பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய விருப்பம் இல்லாம உங்களை நான் மனமாற்ற முடியுமா? முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். வேண்டும் வேண்டாம் என்பது நிராகரிப்பதும் உங்களை சார்ந்தது. ஒருவேளை பலவீனமான நேரத்துல வற்புறுத்தப்படலாம் இல்லையா? பலவீனமான நேரத்துல நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறோம். விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் பின்வாங்கி போக மாட்டார்கள். என்னுடைய அனுபவத்தை கூட எடுத்து பாருங்கள். நான் பாவத்திலும் மோசமான காரியங்களிலே பிழையற்று நடந்தவனாயிருந்தேன். நான் கணக்கப்பிள்ள வலசை என்கிற இடத்தில் நான் ஐடிஐ படித்துக் கொண்டிருந்ததான வேளையிலே பிழையற்றவனாய் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு இந்த உணர்வு கிடைத்தது, நீ போகிற வழி சரியல்ல, உன் வழியை மாற்று. அப்பொழுதுதான் இந்த இயேசு எனக்குள்ள பேச ஆரம்பித்தார். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இப்ப விளவன்கோடு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இந்த இடைத்தேர்தலுக்கு நீங்க யார முன்னிறுத்த விருப்பப்படுறீங்க? இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னிறுத்துவதற்காக என்கிறதான பேச்சல்ல. ஏற்கனவே எங்களுடைய தொகுதியில் பிரபலமான அநேக பெந்தேகோஸ்தே நபர்கள் இருக்கிறார்கள். ஈவன் எங்களுடைய குடும்பத்துல கூட திமுகவில் இருக்கிறார்கள், அதே போல அதிகார ஸ்தானங்களிலும் இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நபர்கள் இன்றைக்கு அநேக இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி சமூகத்திலே மிகவும் பிரபலமாக அறியப்படுகிறதான பிரேயர் பிரின்ஸ், போன வாரத்துல கூட அவர் உங்களுடைய டிவியில நினைச்சிருக்கலாம், பேட்டி கொடுத்திருக்கலாம். அவர் எல்லா சமுதாயத்தினரையும் அணுகி, உதாரணமாக ரெண்டு சமூகத்துக்கு இடையில பிரச்சனை வரும் என்றால் என்ன செய்வார்கள்? ரெண்டு சமூகத்தினரையும் தூண்டி விடுவார்கள். தூண்டி விடும் பொழுது அங்க என்ன நடக்கும்? கலவரம் நடக்கும். ஆனா இந்த பிரேயர் பிரின்ஸை போல உள்ள நபர்கள் அந்த இடத்தில் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி இந்த நட்பு, ரிலேஷன்ஷிப், ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுல மிகவும் பிரபலமாக அறியப்படுகிறவர். அவருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அந்த விளவங்கோடு தொகுதி இன்னும் சமாதானம் உள்ளதாகவும் நல்லிணக்கம் உள்ளதாகவும், இந்த நல்லிணக்கம் எந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தில் என்ன உண்டாகும்? வளர்ச்சிகள் உண்டாகும். சரி, இப்போ நீங்க பிரேயர் பிரின்ஸ் அப்படின்றவரை முன்னிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இதற்கு பின்னாடி கூட மதம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதே சார். ஏன்னா மக்களுக்கு தேவையான அரசியலை செய்யறதை விட மத அரசியல் மேலோங்கி இருக்கிறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ இந்த நீங்க பிரேயர் பிரின்ஸை நிலைநிறுத்தும் பொழுது பெந்தகோஸ்தே அமைப்பு அப்படின்னு ஒரு மாறுதட்டிக்கிறதுக்கான வாய்ப்பா இதை பார்க்கலாமா? பெந்தகோஸ்தே அமைப்பு மாறுதட்டுகிறதாக நம்ம பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. இப்பொழுது நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஜாதி, இரண்டாவது மதம். பெந்தகோஸ்தே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது, மனதை சார்ந்தது. ஒருவனுடைய மனம் மாறினால், ஒருவனுடைய மனம் சுத்தமானால் அங்கே ஜாதி பார்ப்பதற்கு இடமில்லை.
ஒருவனுடைய இருதயம் சுத்தமானால் அங்கே மதத்தை பார்ப்பதற்கு இடமில்லை. மதமும் ஜாதியும் முன்ன வந்து நிற்கும் பொழுது அது எதை கெடுக்கிறது? மனித நேயத்தை கெடுக்கிறது, மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது, மதங்களுடைய மனிதர்களுடையதான அந்த ஒற்றுமையை கெடுக்கிறது. மதம் ஜாதி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சமுதாயம் எதற்காக இருக்கிறது? மனிதனுக்காக இருக்கிறது. மனிதனை நேசிக்காத சமுதாயத்தில் மனிதனை நேசிக்காத மனிதனை கொண்டு விட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து. இப்போ நம்ம பிரேயர் பிரின்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இப்போ பிரேயர் பிரின்ஸ் அவர்களை இப்போ இவ்வளவு வருஷமா நிறுத்த வைக்காம இப்ப வந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ அதற்குரிய அவசியமாகிறது. ஏனென்றால் நல்ல பண்பாளர்கள் வந்து சமுதாயத்தில் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? குறைந்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், காங்கிரஸ் கட்சியை நீங்கள் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வலுவா இருந்த கட்சி. நான் அரசியல் பேசக்கூடாது, நான் எந்த ஒரு அரசியலிலும் இல்லை. ஆனாலும் அந்த காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனை என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், பண்பற்றவர்களையும் நல்லவர்களையும் நேர்மையானவர்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால் வந்த பிரச்சனை தான் 3 முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற ஒரு விஜயதரணி எம்எல்ஏ அவர்கள் இப்பொழுது திடீரென்று காலை வர வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன வந்தது? அது மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஜெயித்து இருக்கிறது. ஆனால் ஜெயித்து அவர்களால் ஒரு வருஷம் 2 வருஷம் அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? அங்கே மனித நேயத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பையும், தன் கட்சிக்கு விசுவாசமா இருக்க வேண்டும், தனக்கு வெற்றி தந்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்கிறதான அறமற்ற ஒரு மென்டாலிட்டி அதற்குள்ள இருக்கிறது. அந்த அறமற்ற மென்டாலிட்டி மாற வேண்டும் என்றால் அறம் உள்ளவர்களை காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மட்டுமல்ல, எல்லா தேசிய கட்சிகளும் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளும் அறமுள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப காங்கிரசும் இதுல தவறு செய்து இருக்கிறதா பார்க்க தவறு செய்திருக்கிறது. காங்கிரஸ் தனக்கு எதிராக பிஜேபியை குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தங்கள் கட்சியை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சார், இப்ப நீங்க சுய பரிசோதனைன்னு சொல்ல வரும்போது ஒரு கட்சியோட தலைமையே சரியில்லை அப்படின்னு சொல்ல வரும். நான் கட்சியோட தலைமை சரியில்லை என்று சொல்லவில்லை. கட்சியோட தலைமையை நான் இந்த இடத்தில் என்ன செய்யவில்லை. தன்னுடைய கட்சி உட்கார்ந்து நீங்க சொல்றீங்களா சுய பரிசோதனை கூட செய்யாத அளவிற்கு தான் காங்கிரஸ் கட்சி வந்து வளர்ந்திருக்கிறதா? சுய பரிசோதனை அப்பட்டமாய் பார்க்கிறோம் இல்லையா? இதை பார்க்கிற ஒருவர் என்ன சொல்லுவார்? விலை போகிறார்களே எம்எல்ஏக்கள் இன்றைக்கு. அப்ப விஜயதாரணி அவர்கள் விலை போய்விட்டார். அவர்கள் விலை போனார்களோ இல்லையோ, அவர்கள் அந்த தன்னுடைய 5 வருட கால அவகாசத்தை முடித்துக் கொள்ளாமல் அவர்கள் பாதியிலேயே இந்த விளவங்கோடு தொகுதியை ரிசைன் பண்ணி விட்டு போக வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு என்ன வந்தது? இப்ப பிரேயர் பிரின்ஸ் மட்டும் ஏன் சார் நம்பணும்? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே அவர்களும் இப்படி செய்து விட்டார்கள், அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பீங்களா? அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் எங்களுடைய பெந்தேகோஸ்தே சத்தியத்தை குறித்து நான் இந்த இடத்தில் மிகவும் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். அவர் அப்படி ஒரு தப்பு செய்தால் நாங்களே என்ன செய்வோம்? எங்களுடைய சபையில் அவரை கண்டிப்போம், கடிந்து கொள்ளுவோம், நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லுவோம். ஏனென்றால் சத்தியத்தை நாங்கள் போதிக்கிறோம். மக்களுக்கு ஒரு தகுதியான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரேயர் பிரின்ஸை நிலைநிறுத்தி அதன் பின்னால் இருக்கிற ஒரு பெந்தகோஸ்தே அமைப்பையும் அரசியலுக்குள்ள வலுவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு தேவையான நபர் என்றே பிரேயர் பிரின்ஸ் அவரை கருதுவதால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிலைநிறுத்துகிறோம். நீங்க தான் அரசியலை முன்னிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பிரேயர் பிரின்ஸை முன்னிறுத்துறீங்க? இது அரசியலாக நாம் பார்க்க கூடாது. நல்ல பண்பாளர்களாக மனிதனை பார்க்க வேண்டும். இந்த பண்பாளர்கள் அரசியலுக்கு தேவை. பக்குவம் உள்ளவர்கள் அரசியலுக்கு தேவை. கலகத்தை மூட்டுகிறவர்கள் அல்ல, கலகத்தை அணைப்பவர்கள், நல்லிணக்கத்தை உருவாக்குறவர்கள், சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்கள், மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பவர்கள் தேவை. இதற்கு முன்னாடி பிரேயர் பிரின்சஸ் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? மனமாற்றம் அப்படின்றத தாண்டி ஒரு பல்வேறு தனி அமைப்புகள் ஏதாவது வச்சிருந்தாரா? இல்ல மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சுட்டு அவர் சட்டத்துறையிலே எங்களுடைய பெந்தேகோஸ்தே அமைப்பிற்கு மிக உதவியா இருக்கிறவர். பல சபைகளில் உள்ள பிரச்சனையை அவர் தலையிட்டு தான் என்ன செய்திருக்கிறார்? அவர் தீர்த்திருக்கிறார். மிகவும் மோதலான சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது கூட, இரு மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் மோதல்கள் வரும் பொழுது கூட விட்டு கொடுங்கள், விட்டு போங்கள், சமாதானமா இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய திறமையை, தலைமைத்துவத்தை அங்கே என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்துல முக்கியமா அந்த பிரேயர் பிரின்ஸ் அவர்களை முன்னிறுத்தி உங்களுக்கு அரசியல்ல என்னதான் சார் பிரச்சனை? அவரை முன்னிறுத்துவதில் அரசியலில் பிரச்சனை என்பது நிறைய காரியங்கள் சொல்லலாம். அரசியலில் பிரச்சனை இல்லாத அரசியல் இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னது போல பண்பாளர்கள் தேவைப்படுகிறார்கள், நல்லவர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த இடத்தை நிரப்புவதற்கு இவர் சரியான நபராக இருப்பார் என்று நான் நினைச்சுகிறேன், நம்புகிறேன், ஆமோதிக்கிறேன், அவ்வளவுதான். அவரை நினைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து சரின்னு சொல்றாங்களா? சொல்ல அதுலயும் வந்து இடர்பாடுகள் ஏதாவது சிக்கல்களை நீங்க வந்து அனுபவிக்கிறீங்களா? அனுபவிக்கிறதற்கு வாய்ப்பில்லை. இடர்பாடுகள், ஒரு நல்ல மனுஷனை எல்லாருமே அங்கீகரிப்பார்கள். மனிதாபிமானம் தான் முதலில் முக்கியம். நீங்க வந்து என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல, பெந்தகோஸ்தே அமைப்பு வந்து பிரபலத்தெல்லாம் பெரிதா விரும்புறது இல்ல, நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வணங்குறதோட சரி அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்ப ஒரு முடிவுல பார்க்கும் பொழுது ஆனா அது பிரபலப்படுத்துறதோட நோக்கமா தெரியுதே சார். இது பிரபலப்படுத்துவதில்லை, நீங்கள் பிரபலப்படுத்தாமலேயே பிரபலமாயிருக்கிறார்கள். இப்போ டொனால்டு ட்ரம்பை யாரு பிரபலப்படுத்தினது? மைக் பென்ஸை யாரு பிரபலப்படுத்தினது? மக்கள் தெரிந்தெடுத்தார்கள். இவர்கள் வந்தால் சமுதாயத்திற்கு என்ன செய்வார்கள்? நல்ல காரியங்களை செய்வார்கள் என்பதை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதே மாலவியா நாட்டில் லாசரஸ் செக்குவாரா, அவர் தன்னை பிரபலப்படுத்தவில்லை, அவர் வந்தால் நலமாயிருக்கும் என்று மக்கள் விரும்பினார். அவர் இப்போ ஒருவேளை வந்து பிரேயர் பிரின்ஸ் வந்தா கிறிஸ்தவர்களுக்கு நலமா இருப்பார், அப்படிதானே? இல்லை, பொதுவாக மக்களுக்கு நலமாயிருப்பார், சமுதாயத்திற்கு நலமாயிருப்பார். சரி, இப்போ கன்னியாகுமரியில அதிகமா மத மோதல்கள் இருக்கிறதாவும் பதற்றம் இருக்கிறதாவும் பார்க்கப்படுதே சார், அதோட உண்மை என்ன, உண்மைத்தன்மை என்ன? அது தவறான கண்ணோட்டம். அப்படி இருப்பது போல ஒரு மாயையை என்ன செய்கிறார்கள்? உருவாக்குறார்கள். எங்கள் சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? சகோதரத்துவ உணர்வோடு தான் இருக்கிறோம். சிலர் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனையை தூண்டிவிட்டு குளிர்காயலாம் என்று நினைக்கலாம். ஆனால் பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரும் படித்தவர்கள், சிந்திக்கும் திராணி உள்ளவர்கள். அப்படி படித்த சிந்திக்கும் திராணி இருக்கிறவர்கள் தான் இதுவரைக்கும் வந்து தலைவர்களை தவறா தேர்ந்தெடுத்திருக்காங்களா? தவறா தேர்ந்தெடுத்தது எங்களுடைய குற்றம் அல்ல, மக்களுடைய குற்றம், மக்களுடைய குற்றமும் அல்ல. தவறான நபர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள். அப்ப காங்கிரஸ் தலைமையில் குற்றம். காங்கிரஸ் தலைமையில் குற்றம் இருக்கிறதா என்பதை அவர்கள் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? நிதானிக்க வேண்டும். இது விளவங்கோட்டில் மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை, காங்கிரஸ் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர் அன்பை குறித்து அதிகமாய் பேசுகிறார், உண்மையை குறித்து அதிகமாய் பேசுகிறார், மக்கள் நலனை குறித்து பேசுகிறார். என்ன சார் நீங்க காங்கிரஸை மிரட்டுறீங்களே? நான் மிரட்டவில்லை, நான் கருத்தை சொல்லுகிறேன். நான் எந்த கட்சியை மிரட்டுவதற்காக நான் இந்த இடத்தில் இல்லை. அவர் அன்பை போதிக்கிறார் என்று சொல்வது அதில் என்ன மிரட்டல் இருக்கிறது? ஆனால் அவருடைய சிந்தைக்கேற்றவாறு அவருடைய தலைமைக்கு கீழ் இயங்குகிறவர்கள் இல்லை என்கிற ஆதங்கம் எங்களுக்குள் இருக்கிறது. இது ஒரு வருத்தமா இருக்கிறது. அதை வந்து என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய ஆட்சி முறையில கன்னியாகுமரி தொகுதியில என்ன குறைபாடுகள் இருக்கு? கன்னியாகுமரி, நான் விளவங்கோடு தொகுதியை சார்ந்தவர். கன்னியாகுமரி தொகுதியில் என்ன இருக்கிறது என்று பேசுவதற்கு எனக்கு அங்கே என்ன நடக்கிறது என்பது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ இன்றைய ஆட்சியில பெந்தகோஸ்தே அமைப்புக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருக்கா? அப்படி இடர்பாடு இருப்பதாக நாங்கள் கருத முடியாது. ஏனென்றால் பெந்தகோஸ்தே அமைப்பினர்களுக்காகவே உபதேசிய நலவாரியம் என்கிறதான ஒரு நலவாரியத்தை என்ன செய்திருக்கிறார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள். அது பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னும் எங்களுடைய பெந்தகோஸ்தே அமைப்பினர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம், இன்னும் இந்த மத சார்பற்ற கட்சிகளோடு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. அதை சார்ந்து இன்னும் அதை வலுப்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. பொதுவாக ஆராதிக்கிறதான எங்களுடைய ஆராதனை ஸ்தலங்களுக்கு அனுமதி கொடுக்கிற காரியத்தில் அவர்கள் இன்னும் அந்த அனுமதி காரியங்களை பெறுகிறதில் உள்ளதான அந்த குளறுபடிகளை அவர்கள் இன்னும் சரி செய்ய வேண்டும். பெந்தகோஸ்தே மக்கள் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனைக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? இடையூறு செய்ய. போதகரா இருக்கிறீங்க, ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்க்கும் பொழுது போதகர்கள் தான் வந்து அதீதமான தவறுகளுக்கு முன்னோடியா இருக்கிறதா பார்க்கப்படுது. இப்போ வந்து பெந்தகோஸ்தே அமைப்புல மட்டும் எப்படி ஒரு உறுதியா நாங்க வந்து நம்ப முடியும்? பெந்தகோஸ்தே நபர்கள் எங்கேயாவது அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறதாக ஏதாவது காரியங்கள் சொல்ல முடியுமா? இங்கொன்றும் அங்கொன்றும் சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்கா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், தங்களுடைய சில காரியங்கள், சில பிரச்சனைகள் தீர்வு காணப்படாமல் இருக்கும் பொழுது அவர்கள் நாடுவது பெந்தகோஸ்தே போதகர்களை ஜெபத்திற்காக,
எங்களுடைய ஆலயங்கள் 24 மணி நேரமும் உபவாச ஜபங்கள் என்றும் பெந்தேகோஸ்தே சபைகள் திறந்தே இருக்கிறது. ஒரு மக்களுடைய நோய் பிரச்சனைகளா இருக்கட்டும், பிசாசின் பிடியில் உள்ள பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளுக்கும் இவர்கள் முழுவதும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திரள் கூட்டம் வருகிற சபை எதென்று நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தால் பெந்தேகோஸ்தே சபைகளாகத்தான் இருக்கு. ஈவன் சென்னையிலே அநேக சபைகள் எண்ணிக்கையில் பெரிய சபைகளாயிருக்கிறது. இது மக்கள் நம்பிக்கை பெற்றிருப்பதனால தான் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். இந்த அமைப்புல இருந்து யாராவது ஒரு தலைவர் வந்து முன் வந்தா ஊழல் பிசாசுக்களை எல்லாம் ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே சார்? இப்போ சாக்கடை இருக்கிற இடத்தில் அந்த சாக்கடையை கிளியர் பண்ண ஒரு ஆள் என்ன செய்யணும், இறங்கி தானே ஆகணும். இல்ல அது நாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மூக்க புத்திட்டு போனா என்ன இருக்கும்? அதே இத்தனை நாட்களா நாரலன்றது தெரியலையா? இத்தனை இப்பொழுது நாட்களா தெரியலையா? இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு நபர் முன்னே வர வேண்டும், அதற்கு ஒருவர் வருகிறார், அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர் புதுசா வரல. அவர் இப்போ பிரேயர் பிரின்ஸ் என்கிறவர் இப்பொழுது புதுசா என்ன செய்யல, வரல. அவர் ஏற்கனவே பெந்தேகோஸ்தே பாரம்பரியத்தை கொண்டவர். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் பாரம்பரியத்தை கொண்டவர். என்னுடைய அப்பாவே அவர் பெந்தேகோஸ்தே போதகர். இவர் அரசியலிலே நிற்கிறார் என்று சொல்லி எதிர்த்ததுண்டு. ஏனென்றால் நாங்கள் அரசியலிலே நிற்பது தவறு என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள். ஆனால் அரசியல் செய்வது தவறு, ஆனால் அரசியலை சரிப்படுத்துவது, நல்ல அரசியல்வாதிகள் தூய்மையானவர்கள் இருப்பது தவறல்ல. இப்பொழுது இவருக்குரிய தேவை வருகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். மேலும் வந்து பல விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கு இதுவரைக்கும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.